தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். பட்டாசு ஆலையில் எப்படி ஏற்பட்டது இந்த விபத்து? நிச்சயமாக பாலா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்கரம்பகுளம் பகுதியில் உள்ள பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் விபத்து காரணமாக ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்கரம்பகுளத்தில் இந்த பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று எதிர்பாராத விதமாக இந்த வெடி தயாரித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது கடை உரிமையாளரின் தந்தையான மணி பரிதாபமாக உடல் கருதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர அங்கு பணிபுரிந்த மேரி, சித்ரா, கலா, கண்ணன் ஆகியோரும் படுகாயம் அடைந்து அவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அப்பகுதி தீயணைப்பு துறையினர் விரைந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கொண்டு அந்த தீயானது மற்ற பகுதிகளுக்கு பரவாமலும் தடுக்கும் பொருட்டு இந்த பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கொண்டு இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்து காரணமாக அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது என்று கூறலாம். அதை தவிர மேற்கொண்டு அந்த வெடி விபத்திற்கான காரணம் என்னவென்று தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கொண்டு இந்த வெடி விபத்திற்கு காரணமானவர்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.